லவ் பண்ணக்குள்ள நான் படித்த பாட்டு உண்டு. ஒரே பாட்டில் லவ் பண்ணேன். ஒரே பாட்டில் ஒரு பிள்ளையில அடுத்த கூப்பிட்டு போயிட்டேன். அடிச்சேன். ஒரு பாட்டு தான். ஒரு பாட்டோட ரைட் அவுட். ஆல் அவுட். ஆல் அவுட். அந்த ஆல் அவுட் ஆன அந்த பாட்டை எங்களோட நேயர்களுக்காக நீங்க ஒருக்கா பாடி காட்டணும். ஒருக்கா பாடி காட்டுங்க. கண்டிப்பா பார்ப்பேன். அந்த பாட்டை பாடியும் பாருங்க அவ்வளவு பணம் அனுப்பியிருக்காரு அவர் அங்கிருந்துன்னு. உண்மையாவே அதை பார்த்து ரசிச்சு அது மாதிரி நாம் பாடணும். திருங்கைய வீசிக்கொண்டு திறகு சுமந்து வித்து இரவு பகல். அல்லாதீங்க. உண்மையிலேயே அவர் வந்து ஏன் ஃபீல் பண்றாரு அப்படின்ற விஷயத்தை என்னால் ஒரு புரிஞ்சு கொள்ள நான் சொன்னேன். சந்தைகளை வந்தால் கூட சொன்னேன் ஒரு குரான் இல்லைங்க அப்படின்னு இழுத்து விடுங்க. வேகந்தான் சிந்து மோகந்தான் தாகத்தில் நாளைக்கு ஆனந்தான் சரி சூப்பர் சூப்பர் நல்ல ஒரு அடி. இன்னும் நல்லா பாடுவீங்க. கண்டிப்பா இன்னும் உங்களை வந்து நிறைய மக்கள் விரும்பினோம். நிறைய மக்கள் இது செய்யணும். அப்போ நீங்க தம்பி இந்த டை அடிச்சு விட்ட மியூசிக் டை அடி செய்வீங்களா? அப்படி நான் வியாபாரம் தானே. வீண் அடிச்சிட மாட்டீங்களா? நான் அடிக்க மாட்டேன். எந்த காரணத்தை கொண்டு எந்த காரணம். எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே ஒரு அண்ணா நல்லா பாடுவார் அப்படின்னு சொல்லி அவருடைய பாடல் பதிவை வந்து போட்டிருப்பேன். அப்போ அந்த பதிவை பார்த்த ஒரு உறவு அவருக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தார். அவருடைய பிறந்த தினம் இராசலிங்கம் நாவேந்தன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து ஜெர்மனியிலிருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருக்கிறார். ஜெர்மனியிலிருந்து தன்னுடைய பிறந்த தினம் 12/6/2024 அவருடைய பிறந்த தினம். அந்த பிறந்த தினத்தில் தரப்பட்ட பணத்தை அண்ணாவுக்கு வந்து வழங்குங்க. அவர் வந்து ஒரு சுகர் வருத்தத்தால் வந்து அந்த காலில் உள்ள 2 விரல்கள் 2 கால்லையும் இருந்து ஒரு விரல் எடுக்கப்பட்ட ஒரு நிலையில் அவர் இயலாத நிலைமையில் இருக்கிற நல்ல ஒரு திறமையான மனிதர். ஆரம்பத்தில் வந்து நல்லா பாடக்கூடிய ஒரு திறமையில் வந்து இருந்தவர். அவருடைய திறமைக்கு நல்ல ஒரு களம் கிடைக்கல. அவருக்கு வந்து நல்ல ஒரு மேடை வந்து கிடைக்கல அவர் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு. அப்படி நிறைய கலைஞர்கள் வந்து இருக்கணும். அவையிட்ட திறமை வேறையாக இருக்கும். ஆனால் அவள் எங்கேயோ ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை வந்து செய்து கொண்டிருப்பினோம். அப்படி திறமைகளை இனங்கண்டு ஒவ்வொருத்தருமே அந்த பாதையில் வந்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. ஆனால் நீங்களும் முயற்சி செய்யணும். உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கான மேடைகளை வந்து நீங்கள் தான் உருவாக்கி கொள்ளணும். இப்போ இருக்கிற வசதின்றது வந்து அதுக்கு ஏதுவாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணவும் தயாராக இருக்கிறேன். யாராவது உறவுகள் உங்கள்கிட்ட நல்லா பாடக்கூடிய திறமை இல்லை ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய திறமை இருக்குது, என்னட்ட இந்த திறமை இருக்குது, இதை வெளிப்படுத்த நினைக்கிறேன், இதை நீங்கள் பதிவு செய்து போடுங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நான் வந்து பதிவு செய்து போடுவேன். என்ற டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு வந்துட்டிங்கன்னு சொன்னால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் வந்து எடுக்கலாம். எடுத்து அதில் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டீங்கன்னா நான் இப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன திறமையை வெளிப்படுத்த விரும்புகிறேன்டா உங்களுக்கான ஒரு நேரத்தை சொல்லி அந்த நேரம் வந்து உங்களை வந்து சந்திப்பேன். அதே மாதிரி வசந்தன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவை தான் இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். நாகேந்திரபுரம் புளியம்போக்கனை என்று சொல்லக்கூடிய அந்த இடம், இந்த இருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு வெட்டையான இடம். அப்போ இந்த இடத்துல போயிருந்து நாங்கள் பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். மேளத்தோட வாரன்னு சொல்லி இப்போ அவரை தான் கூட்டிக்கொண்டு வர போகிறோம். இந்த இடத்துலேருந்து தான் பதிவு செய்ய போகிறோம். ஆதரவு தந்தோன்றிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. நல்லா காற்று வீசிகிட்டு இருக்குது. படுத்து நித்திர கொண்டு கொண்டா சட்டப்படி நித்திர கொண்டு போகும். ஆனால் நாங்கள் பதிவை செய்வோம். வாங்க. வணக்கம் என்று தெரிவிச்சு விடுவோம். வணக்கம். வணக்கம். அண்ணாட பாட்டு வந்து ஒரு கொஞ்சம் பாட்டு தான் போட்டேன் நான். அண்ணா ஒரு நல்ல ஒரு திறமையான கலைஞன். ஆரம்பத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் அவற்றை பாடலை வந்து கேட்டதாகவும் அதே மாதிரி அருமையாக வந்து பாடுவார். இப்போ கொஞ்சம் அவருக்கு வருத்தம், இப்போ சுகர் என்று சொல்லி ஒரு வருத்தம் வந்து காலில் வந்து விரல்கள் எல்லாம் கலட்டி இருக்கு. என்னென்ன விரல் எல்லாம் கலட்டி இருக்குது. அப்போ இப்போ உங்களை பற்றி ஒரு அறிமுகம் செய்யுங்களேன். உங்களோட பேர் என்ன? என் பேர் முழு பேர் வந்து கோவிந்தசாமி திலீப்குமார். கோவிந்தசாமி திலீப்குமார். சோட்டா கூப்பிட்ற வசந்தன். கோவிந்தசாமி திலீப்குமார் என்று சொல்லக்கூடியன்னா சோட்டா வந்து அவரை வசந்தன் என்று சொல்லி கூப்பிடுறது. இப்போ அவர் நானும் வந்து வந்திருக்கிறோம். அவர்கிட்ட வந்து இந்த இது என்ன நீங்கள் வேண்டியே வச்சுருக்கிறீங்களோ? இல்லை இரவல் ரைட். அப்போ அண்ணா ஒரு டோலா கொண்டு வச்சிருக்கிறார். அப்போ அதை கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு அமைதியான இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக அடித்து அழகாக பாடுவோம். அண்ணாட திறமையை வந்து வெளிக்கொண்டு வர்ற விதமாகத்தான் இந்த பதிவு. உண்மையிலேயே இவரை மாதிரி நிறைய உறவுகள் வந்து இருக்கிறீங்க, நல்ல திறமையோடு இருக்கிறீங்க.
அதை நீங்கள் வெளிப்படுத்த நினைச்சா இப்போ வெளி உலகத்துக்கு தெரியாது உங்களோட திறமையை வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு ஒரு இளமர காயாக வந்து இருப்பீங்க எங்கேயோ யாரோ ஒரு இடத்துக்குள்ள. இந்த அன்னையை கூட இந்த அன்னைக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருந்தது, ஆரம்பத்துல எல்லாம் நல்ல பாடக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு ஒரு சரியான மேடை கிடைச்சிருந்தா இன்றைக்கு ஒரு வேறு லெவலில் இருக்க வேண்டியவர் இப்போ ஒரு சாதாரணமாக இப்போ என்ன வேலை என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? இப்போ ஒரு இந்த காலையிலாக்கு மேலே ஒரு மீன் தொழில் செஞ்சுக்கிருந்தேன். இப்போதைக்குள்ள இந்த ஆப்ரேஷன் செஞ்ச பிறகு ஒன்று மேலாமல் இருக்குது. ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் செய்தது? சுவரால் காலெல்லாம் வெட்டி ஆப்ரேஷன் நடக்கக்கொள்ள நிற்கக்கொள்ள இயலாது. அப்படி நிற்கக்கொள்ள இல்லாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கிறார். அப்போ அடுத்த கட்டம் இப்போ என்ன செய்கிற ஐடியாவில் இருக்கிறீங்க? அடுத்த கட்டம் எங்களோட வீட்லேயும் நாங்கள் பிரிஞ்சு இந்த மனைவியோட பிரிஞ்சு 9 வருஷம் ஆகுது. இப்போ தான் எங்களுக்கு இந்த இயலாத காலத்தில் வச்சு எங்களுக்கு சாப்பாடு தராங்க. அதுமாரி எனக்கு என்னத்தை உங்கள்கிட்ட சொல்கிறது விளங்கும் தானே. ஓ, அப்போ அண்ணாட பிரச்சனை வந்து அவர் வந்து குடும்பத்தோட கதைக்காமல் இருந்து இப்போ ஒரு இதில் வந்து சேர்ந்துருக்கிறார். அவருக்கு ஒரு 3 எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள். அவருக்கு வந்து 4 பிள்ளைகள் இருக்கணும். இப்போ மனைவியோடு தான் அவர் வீட்டில் தான் இருக்கிறார். அங்கே வந்து அந்த இடத்துல தான் அவரை வந்து சந்திச்சிருந்தேன் நான், முஸ்லம்பட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல. இதுக்கு முதல் எனக்கு வந்து தெரியும், அன்னையை வந்து தெரியும். இப்போ அன்னையோட பாட்டு அந்த நேரம் கேட்டது. அப்போ இப்போ இந்த யூடியூப் சேனல்கள் செய்யக்கல சில திறமையானவர்கள் ஜோசி கேட்கல இவர்கிட்ட முகம் எனக்கு வரும், இவர் எங்கேயாவது கண்டா பதிவு செய்து போடணும்னா அன்றைக்கு வந்து பதிவு செய்து போட்டிருந்தேன். அந்த பதிவை பார்த்த உறவுகள் அவரோட பாட்டை மீண்டும் ஒரு முழுமையாக வந்து பதிவு செய்து போடுங்க, அண்ணாக்கு வந்து நல்ல டேலண்ட் சூப்பராக பாடுறார் அப்படின்னு சொல்லி நல்ல குரல். இப்போ பாடுறதை விட முதல் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் நான் கேட்கக்குள்ள அப்படி இருந்தது. இப்போ கொஞ்சம் அவருக்கு வயதும் போய் ஒரு இயலாத ஒரு நிலைமையில் வந்துட்டார். அப்போ அதால் இப்போ ஓரளவுக்கு படிக்கிறார். ஆனால் முதல் படித்த அந்த ராகம் அந்த இது வந்து அந்த தன்மைன்றது வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். இப்போ அவரோட பாடல்களை தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன மாதிரி என்ன அண்ணாவை பற்றி சொல்லி ஆகணும். அண்ணா வந்து ஆரம்பத்தில் எத்தனை வருஷம் எல்லப்படையில் இருந்த நீங்கள்? எல்லப்படையில் 4 வருஷம் இருந்தேன். ஓ, எல்லப்படையில் 4 வருஷம். எவ்வளோ சம்பளம் வந்த நேரம்? 10,000. ஓ, 10,000 சம்பளம் எல்லப்படையில் இருந்தவர். அதுக்கு பிறகு யுத்தம் முடிய தடுப்பில் இருந்த நீங்கள்? தடுப்பில் இருந்தேன். எத்தனை வருஷம்? தடுப்பில் 3 வருஷம் இருந்தேன். ஓ, யுத்தம் முடிய தடுப்பில் 3 வருஷம் இருந்து தான் வெளியே வந்திருக்கிறார். அப்படி அதுக்கு பிறகு வந்து ஒரு தொழில்கள் செய்து அப்படி அவற்றை வாழ்க்கையை வந்து கொண்டு போயிருக்கிறார். இவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஒரு திறமையான கலைஞர். என்னென்ன? ஆமாம். வேறு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மக்களுக்கு? என்ன சொல்கிறது இப்போ சரியான வறுமையில் ஆகிட்டேன். காலை மேலே ஆகுது. முதல்ல பார்க்குற மாதிரி எங்களோட பிள்ளைகளும் பெருசாண்டு இல்லை, எல்லாம் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். ஒருத்தட்ட உதவியும் இல்லை. ஒருத்தட்ட உதவி அம்மா இருக்கக்குள்ள எனக்கு நல்ல உதவி. அம்மாவும் சேர்த்து மற்ற எங்களோட 3ஆவது நல்லா உதவி செஞ்சுக்கிறேன். அவரும் இறந்துட்டார் சோறு வரதுனால. இப்போ சரியான வறுமையில் இப்போ வாழ்கிறேன். ஓ, அண்ணா வந்து ஒரு எனக்கு அவரை வந்து பார்க்கல வந்து ஒரு நல்ல எல்லாருக்கும் கடவுளால் வந்து அந்த கொடை வந்து கொடுக்கப்படாது. ஆளுக்கு வந்து நல்ல குரல் அந்த வளத்தையும் நல்ல பாடக்கூடிய திறமையும் வந்து கடவுளால் கொடுக்கப்பட்டது. அதை வந்து இனங்கண்டு சரியாக ஒரு அந்த வயசில் சரியான முறையில் அவர் வந்து வெளிப்படுத்தி இருந்தார். அவருக்கான சரியான மேடை இப்படி நிறைய பேர் இளமரகாயாக வந்து இருக்கிறோம். அவளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்குள்ள தான் ஒரு கட்டத்தில் வெளியே வர்றது. அப்போ அப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல பாடுவீங்க, இல்லை பக்கத்தில் உள்ளாக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பாடல் நல்ல ஏதாவது கலைத்திறமையில் தங்களோட கலை உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பிடிச்ச நல்ல ஒரு பாட்டு உண்ட பாடலாம் தம்பி. என்ன பாட்டு படிக்க போகிறீங்க? அம்மாவை பற்றி ஒரு பாட்டு உண்டு. அம்மாவை பற்றி தான் ஒரு பாட்டு ஒன்று படிக்கணும். அம்மாண்டா நல்ல விருப்பமா? ரைட். இப்போ அண்ணா வந்து அம்மாவை பற்றி ஒரு பாடல் ஒன்று படிக்க போகிறார். நாங்கள் அதை அமைதியாக கேட்க போகிறோம். அன்றைக்கு நான் அண்ணாவை பாடவே விடையில் ஒரு கொஞ்சம் பாடி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். என்னென்ன? ஆமாம். ரைட், படிங்க பார்ப்போம். இப்போ சுதந்திரமா சுத்த மனசு சுத்தத்திடம் சுத்தமடா, அந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா, தெய்வம் வந்து தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கு மேலதான், பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, அந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா.
வீசிக்கொண்டு விறகு சுமந்து வித்து இரவு பகல் விறகு உணர்வு பூர்வமாக அந்த பாடலை வந்து பாடியிருக்கிறார். இப்போ பாட்டுன்னு சும்மா படிக்கிறத விட உணர்வோடு கலந்து படிக்கிறேன்னு சொல்லுவோம். அந்த ஃபீல் பண்ணி படிக்கிறது அப்படி படிச்சுட்டார். சரி, பிரச்சனை இல்லை, படிங்க. வெறுங்கையை வீசிக்கொண்டு விறகு சுமந்து இரவு பகலா தினம் தினம் உழைத்ததும் சருகு பூர் அழாதீங்க. உண்மையிலேயே அவர் வந்து ஏன் ஃபீல் பண்ணுறார் அப்படின்ற விஷயத்தை என்னால் ஒரு புரிஞ்சு கொள்ள. நான் சொன்ன 5-6 வருஷத்துக்கு முதல் அவரை வந்து எனக்கு தெரியும். அவருடைய அண்ணன் வந்து இருக்கேக்குள்ள அவரை வந்து நல்லா பார்த்தது. இங்கே என்னதான் யாராவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சாப்பாடு என்ன அந்த நேரம் அந்த இது கிடைக்கும். அதை வந்து அவர் உணர்வுபூர்வமாக படிச்சுட்டார். சரி, உங்களை சுதாரித்து கொண்டு மக்களுக்கு நல்ல ஒரு உங்களோட திறமையை வெளிப்படுத்துகிற விதமாகவும் இதாகவும் அந்த பாடலை வந்து முழுமையாக பாடி முடியுங்க. வெறுங்கையை வீசிக்கொண்டு விறகு சுமந்து வித்து இரவு பகலா தினம் தினம் உழைத்ததும் சருகு பூரைக்கு வந்து சாதம் வடிச்சு தந்து பசியே தெரியா மகனை வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டில் என் தாய் அவளை போல் யாரும் இல்லை ஊரில் ஜாதியான தாயி யாரும் இல்லை போடா தாயங்கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா அவன்தான் உலகம் அவன்தான் கோயில் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா அந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா பலவித மரம் செடிகள் எவ்வளவு வகைகள் தான் பழமோ காயோ தண்ணி மட்டும் ஒன்னே தான் பழமா பழுப்பதால் மிளகாய் நிற்குமா காயா இருப்பதால் கொய்யா கசக்குமா நல்ல வயிற்றில் பிறந்தா நல்லவனே தாண்டா கெட்டது செய்ய மாட்டான் வல்லவனே தாண்டா அவனே உலகம் அவன்தான் கோயில் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா அந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா தெய்வம் வந்து தாய்க்கும் கீழதான் தாயை வெள்ள சாமிக்கு மேலதான் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா அந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. நன்றி, சூப்பர், அருமையாக வந்திருந்தது. இந்த பாட்டு வரிகள் எல்லாம் என்னென்ன பாட்டை கேட்டு பாடமாக்குறேன் நீங்களா? நான் படித்தேன் ஒன்று பிள்ளை தான். இப்போ கனகாலமாக படித்து இந்த பாட்டுகளும் பாடுறதில்ல பெருசாக ஒன்று பிள்ளை வரும். எத்தனாம் ஆண்டு படிச்சிருக்கிறீங்க? நான் ஒரு 7ஆம் ஆண்டு படித்தேன். 7ஆம் ஆண்டு படிச்சிருக்கிறீங்க. ஆனால் இந்த பாட்டோட வரிகள் எல்லாமே வந்து துல்லியமாக எல்லா பாட்டையுமே எடுத்தால் முழுமையாக அந்த பாடம். இப்போ நான் படிப்பேன், எனக்கு ஒரு 2-3 லைன் தான் தெரியும், வங்காளம் வந்து தெரியாது அந்த பாட்டு. ஆனால் முழுமையாக அதை வந்து வரிகள் எல்லாத்தையும் உள்வாங்கி அதை வந்து ரசித்து இந்த ஆர்வம் வந்து எப்படி உங்களுக்கு வந்தது? சின்னலேருந்தே பாடம். இந்தியாவில் மெட்ராஸில் இருந்தேன் ஒரு 7 வருஷம். இந்தியாவுக்கும் போனீங்க? இந்தியாவில் 7 வருஷம் இருந்தேன் மெட்ராஸில். எந்த வயதில்? எனக்கு ஒரு 16 வயதில். 16 வயதில் மெட்ராஸில் இருந்தேன் நீங்கள்? மெட்ராஸில் இருந்தேன். இன்றவளுக்கு என்னைய அங்கே சேர்மாதிரி பாடுறது தான் கூப்பிடுவாங்க, இசைக்குழு மாதிரி. என்ன எங்கே இருந்த நீங்கள் மெட்ராஸில்? கும்பிடுமுடி. அதுக்குள்ளே அங்கே பாடுறதுக்கு கூப்பிடுறது. மேடையில் ஏறி படிச்சிருக்கிறீங்க? நியாயமான பாட்டு படிச்சிருக்கேன். ஓ, இப்போ பாட்டுக்கெல்லாம் இந்த இதாகி தெரிந்தானே. ஓ,
ஏண்டா அப்படி நல்ல ஒரு டேலண்ட் வந்து இருந்தது உங்களுக்கு வந்து நீங்கள் சரியான இடத்துக்கு வந்து போகையில் எல்லாரும் உங்களை மாதிரி தான் எல்லாரும் கூப்பிட்டாங்க தான். ஏன் இப்படி இந்த குரலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கேன், வாங்க அங்கே சேர்க்குறேன் இங்கே சேர்க்குறேன் சும்மா கதையாக காய்ச்சி போட்டு இவங்க போயிட்டாங்க. அதனால் நான் பிரச்சனை வரேன்டா கூப்பிட்டு போங்கடா அப்படின்னு யாழ்ப்பாணத்துலையும் அங்கேயாண்டு அப்போ எல்லோரும் இது கொடுத்தாங்க. எனக்கு பிறகு அவங்க சந்திக்கிறானுங்க இல்லை சந்திக்கிறாங்க இல்லை. நான் ஓகே பண்ண நான் வரேன்ட்டு ஓம்பட்டுன்னா எனக்கு இங்கே இருந்து அங்கே போய் இங்கே போய் வாரத்துக்கு எனக்கு இந்த இதுகள் அந்த பிரச்சனையில் பொருளாதார பிரச்சனைகள் வந்து இருந்ததால் உங்களால் வந்து வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு போக முடியாமல் போச்சு. இப்போ நிறைய கலைஞர்களுக்கு வந்து இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து திறமை இருக்குது, நல்ல பாடக்கூடிய திறமை இருக்குது, ஆனால் எங்களுக்கு வீட்டை பார்க்கணுமே, சாப்பாடு தேவை, அடுத்தது இது தேவை. இப்போ இதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி மினக்கட்டு பயணிக்க இயலாது. அதுக்கு ஒரு பாதை எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தேடிக்கொண்டு இருப்பினோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மேசனாவோ இல்லை ஏதோ ஒரு அவையோட திறமைன்றது வேறு, ஆனால் அவை செய்து கொண்டிருக்கிற வேலைன்றது வேறையாக இருக்கும். அப்படி டேலண்ட் பர்சன் வந்து நிறைய இருக்கணும். நான் வந்து ஆரம்பத்தில் கோழி குஞ்சு காடை குஞ்சு வியாபாரங்களை வந்து நான் பிஸ்னஸ் நான் இந்த ஆரம்பத்தில் இந்த மைக்கை பிடிச்சி இப்படி கதைப்பன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்படி எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டால், ஐபிசியால் வந்து ஒரு பேட்டி ஒன்று எடுத்தாங்க. எனக்கு வந்து இந்த காடை குஞ்சுகள் உற்பத்தி செய்ய இது எப்படி செய்த நீங்கள் என்ன செய்தீங்கன்னு சொல்லிக்கல, நான் பிடிச்சி மைக்கை பிடிச்சி அவே மைக் தந்தோன்னா அந்த மைக்கை வந்து வச்சு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மைக்கில் கதைக்கிறேன். அப்போ மைக்கில் கதை கேட்கல கதைச்சிட்டு அந்த வீடியோ வந்து போடல நிறைய உறவுகள் வந்து சூப்பர் தம்பி நல்ல விளக்கம் கொடுத்துருந்தீங்க, நல்லா இருந்தது, நல்லா கதைக்கிறீங்க, உங்களோட கதை பிடிச்சிருக்கு, இந்தியாவில் உள்ள தமிழர்கள் வந்து பார்த்துட்டு உங்களோட தமிழ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்குள்ளே எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்து ஏற்பட்டது. சந்தோஷம், தன்னம்பிக்கை ஏற்பட்டு நம்மள்கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்குது, நம்மளோட கதையை மற்றவங்க வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க, நம்மளோட கதையும் எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரைக்குள்ள நம்பிக்கை வரைக்குள்ள தான் நான் அதுக்கு பிறகு சரி அப்போ நம்மளும் கதைச்சி வீடியோ போடலாமே கதைக்கலாமே என்ற ஒரு தத்துணிவு வந்தது. அப்போ அப்படி நமக்கு என்ன செய்ய தெரியும், நம்ம என்ன செய்வோம் அப்படின்றது நமக்கே தெரியாது. ஆனால் நம்மள்கிட்ட உள்ள திறமையை இனங்கண்டு அந்த வழியில் போனால் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை சாதிக்கலாம். அப்போ அதை வந்து நிறைய உறவுகளுக்கு வந்து உங்களுக்கும் வந்து ஒரு டேலண்ட் இருக்கும், அதை நீங்கள் வெளிப்படுத்தணும். அதுகளுக்கான வாய்ப்புகளை நாங்கள் தான் உருவாக்கி கொள்ளணும், அதுவாக வராது. அதுக்கான வாய்ப்பை வந்து தேடிக்கொண்டே இருக்கணும், எங்கேயோ ஒரு பாதையில் ஒன்றை உருவாக்கணும். உருவாக்கிக்குள்ளே அது இன்றைக்கு ஒரு நாளைக்கு வெற்றி தரும். முயற்சியை எந்த கட்டத்திலையும் கைவிடக்கூடாது. இது நம்மளால் முடியாது அப்படின்றத வந்து கைவிடக்கூடாது. இப்போ உங்களோட இதில் நீங்கள் உண்மையாகவே இன்னும் ஒரு அந்த காலத்தில் உங்களுக்கான அந்த சமூக வலைதளங்கள் அந்த வாய்ப்புகள் வந்து இல்லை. இப்போ ஒருத்தருக்கு பாடி போட்டு பதிவு செய்து போட்டு தன் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஃபோன் காணும். ஆனால் அந்த நேரம் அந்த வாய்ப்பு இல்லாததால் நீங்கள் அதை தவற விட்டுட்டீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இருந்தாலும் இது காலம் உள்ள நீங்கள் இல்லாட்டியும் இந்த உலகத்தில் எவ்வளவோ காலத்துக்கு இந்த பதிவு வந்து இருக்கும். நானும் நீங்களும் இப்போ கதைக்கிற பதிவு இருக்குல்ல, எந்த காலத்துலையும் யாரும் எடுத்து பார்க்கலாம் நீங்கள் சொன்ன விஷயங்களை. அப்போ அடுத்த கட்டமாக அண்ணா வந்து ஒரு நல்ல லவ் ஃபீலிங் சாங் நீங்கள் ரசித்து கேட்ட லவ்வில் நான் இந்த பாட்டை நான் என்னுடைய காதலியை நினைச்சு இல்லை என்னுடைய மனைவியை நினைச்சு ரசித்து கேட்ட பாட்டு தம்பி இது என்று சொல்கிற அளவுக்கு ஒரு பாட்டு ஒன்று படிங்க பார்ப்போம். பழம்பாடு தான் நல்ல லவ். ரைட், படிங்க பார்ப்போம். நீங்கள் ரசித்த பாட்டாக இருக்கணும். எனக்குன்னு பிறந்தவருக்கு கட்டி பிறந்தவ இவதான், குலுக்குல இவளுக்கு என்ன சொல்ல இவதான், ஊரையெல்லாம் இவதான் கூவியலச்சா, ஆசமாமே இவன் தான் பாட்டு படித்தான், அடியம்மாடியோ எனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பிறந்தவ இவதான், குலுக்குல இவளுக்கு என்ன சொல்ல எவதான், மாஞ்சிட்டு மேட போட்டு மை தொட்டில் மாட்டினா, மாமாவை வளைச்சி போட புது திட்டம் தீட்டினா, ஆளான காலம் தொட்டு உனக்காக ஏங்கினா, அன்னாடன் தூக்கம் கேட்டு அனல் மூச்சி வாங்கினா, பச்சை
கிளியே தன்னந்தனியே இன்னும் என்னாச்சு உச்சந்தலையில் வஜ்ஜ மனதில் வெப்பம் உண்டாச்சு மயங்காதே மலம் மத்த மாமே வந்தாச்சு எனக்கு என்ன பிறந்தவ ரெக்கு கட்டி பிறந்தவ இவதான் உன்னை விட எனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவ இவதான் நீ சூட்டும் பூவுக்காக நெடுங்கூந்தல் வாடுது நீ வைக்கும் பொட்டுக்காக நடுநத்தி வாடுது ஆத்தாடி உன்னத்தானே உயிர் நாடி தேடுது காவேரி எங்கே போகும் கடல் வந்து கூடுது அந்தி பொழுதில் தென்னங்கிளையில் தென்றல் கூத்தாட மையால் எழுதிய மஞ்ச குருதி கையை கோத்தாட அடங்காதையாதை கொண்டு நானும் போராட எனக்கு என்ன பிறந்தவ ரெக்கு கட்டி பிறந்தவ இவதான் உன்னை விட எனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவ இவதான் இந்த ஊரையெல்லாம் இவதான் கூவியலச்சா ஆசமாமே இவன் தான் பாட்டு படிச்சான் அடி அம்மாடியா எனக்கு என்ன பிறந்தவ ரெக்கு கட்டி பிறந்தவ இவதான் கழுக்குல குழுக்குல இவளுக்கு என்ன சொல்ல இவதான் வாவ் 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 சூப்பர் 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 நல்ல ஒரு ஃபீல் அந்த கேட்ட பாட்டு கேட்ட மாதிரியே அப்படி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குறீங்க வேறு லெவலில் இருக்குன்னா இதுதான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓ பிடிச்ச பாட்டு அப்புறம் நான் லவ் பண்ணக்குள்ள படித்து பெஸ்ட் பாட்டு ஒன்று இருக்கு சரி கொஞ்சம் தான் பேசிட்டு கதை படிப்போம் லவ் பண்ணக்குள்ள நான் படித்த பாட்டு உண்டு ஒரே பாட்டில் லவ் பண்ண ஒரே பாட்டில் ஒரு பிள்ளையில அடுத்த கூட்டு போயிட்டேன் அது அங்கே அந்த வித்தை அது பிடிக்கும் அதாவது வந்து ரசித்து ஒரு பாட்டை பிடிச்சா அந்த கலைஞர்களுக்கு வந்து உண்மையிலேயே நிறைய பிரச்சனை அங்கே தொடர்பு இங்கே தொடர்புனாங்க அவங்கள ரசித்து 4 பேர் அவங்கள விரும்புறது அது வந்து இயல்பானது அப்போ இந்த ஒரு மாமரத்தில் ஒரு மாங்கனி இருக்குண்டா அப்போ 1000 பேர் வந்து பார்ப்பானுங்க ஒரு நாள் போனேன் அண்டு தான் ஒரே பாட்டு அடுத்த நாள் லவ் புள்ள லவ் ஆயிருச்சு 3 நாள் தூக்கிட்டு போயிட்டேன் இந்த பொம்பளை ஒரே காதல் ஒரே என்ன மாதிரி அது என்ன மாதிரி லவ் அது போய் ஒரு இடத்துல பாட்டு ஒன்று படிச்சீங்க வீட்டு அவங்களோட வீட்டுக்கு எத்தனை வயது உங்களுக்கு எனக்கு 22 வயது 22 வயசு ஓ அப்போ ஒரு வேலை உண்டு நான் இங்கேருந்து பிஸ்னஸ் தான் போய் வந்துக்கிறேன் இடையில வந்து 4ஆம் கட்ட முரசமாட்ட அதில் வச்சு கூப்பிட்டாங்க வாடா அப்படி ஒரு வேலை ஒன்றுக்கு போகண்டு ஒரு இடத்துக்கு வேலை நைட்டு வேலை அப்போ அவங்களோட அப்பாவும் வந்துருந்தார் எங்களோட மாமா அப்போ போனால் பம்பலா முனிசிபாலிட்டியாக பாட்டு பிடிச்சோம் தம்பி வாங்க தம்பி ஒரு 5 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சிட்டோம் பின்ன வெள்ளனை விடியப்புறம் தம்பி நல்லா பாடுறீங்க வாங்க தம்பி அப்படின்ட்டு கூப்பிட்டாரு கூப்பிட்டா கண்டிப்பாக நான் போனேன் அந்த வீட்டை போய்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு நான் செய்கிற பிஸ்னஸோட பொருளோட வந்து இங்கெல்லாம் ஓகே பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போனேன் போயிட்டு ஒரு பாட்டு தான் இந்த தான் ஒரு மரத்தில் ஒரு மாங்கனி இருக்குண்டா 1000 பேர்த்துல கண்டு இருக்கும் தானே 1000 பேர்ட்ட கண்ணு அந்த மாங்காயில இருக்கு மாம்பழத்தில் எப்படா கொண்டு போக வேண்டியது அது மாதிரி 1000 பேர் வந்திருந்தானுங்க அவனுங்களும் பாடுறாங்க நானும் பாடினேன் நான் பாடலை 7, 8, 9 பாட்டு வந்தது எனக்கு பாடுங்க ஒரு வீட்டுல நீங்க போய் இருக்கிறீங்க அந்த வீட்டுல சுத்தி வர இருந்து பயிலா அடிக்கிறீங்க பொடியல் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறீங்க அடிக்கைக்குள்ள உங்களோடையும் போட்டி போட்டு அங்க படிச்சு கொண்டு இருக்கிறாங்க மாறி மாறி படிச்சுட்டு இருக்காங்க என்ன பாடவில்லை இந்த பொம்பளை நல்லா பாடுவா அவன் பாடுவா நல்ல பாடுவார் அப்பா கேட்க மாட்டேங்க சுசிலா போயிருவா இல்ல அவாக்கு அந்த ரசனை இருந்தபடியே தான் உங்களை விரும்பி இருக்கிறா இல்லாட்டி அடிச்சேன் ஒரு பாட்டு தான் ஒரு பாட்டோட ரைட் அவுட் ஆல் அவுட் அந்த ஆல் அவுட் ஆன அந்த பாட்டை எங்களோட நேயர்களுக்காக நீங்க ஒருக்கா பாடி காட்டணும் ஒருக்கா பாடி காட்டுங்க கண்டிப்பா பாப்பேன் ஓகே இப்போ உங்களுக்கு சுவாசம் எல்லாம் ஓகே இல்லை ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு படிப்போமா நீங்க பேசுறதா பேசுங்க பேசி போட்டு எடுப்போம் இல்லை இப்போ உங்களுக்கும் வந்து நீங்கள் பாட்டு படிக்கிறது சாதாரணம் இல்லை டபுளாக பாடுறாக்கள் நாங்கள் இப்போ தனியாக பாடுறோம் ஆணும் பெண்ணும் பாடுற பாடல்கள் அப்போ தனியாக பாட இழப்பாக தான் இருக்கும் அதனால ஆக்களுக்கு விளங்காது என்ன இப்படி பாடுறான் இப்படி பாடுறான்ட்டு அவங்க தெரியாதவங்க
மூச்சு நான் எல்லாம் ஒரு கட்டத்தில் திணறுவேன். சில பாட்டுகள் எடுத்தா திணறுவேன், அப்படி படிக்கல. ரெண்டு பேரும் பாடினா எங்களுக்கும் ஆறுதல் இருக்கும், அவங்களுக்கும் இதாக இருக்கும். அப்போ கூட மனைவி நல்ல ஒரு பாடக்கூடிய ஒரு ஆள். அவட பாட்டை பார்த்து நீங்கள் வியந்திருக்கிறீங்க. வட்டுக்கும் பாட்டு, இந்த பாட்டு தான் படித்தேன். இந்த பிள்ளையும் பாடும். ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது, ஓ மனசத கேட்டு தான் தவிக்குது, நீ என்ன வச்சு பாடும் பூங்குயில், தினமின் நீ எண்ணி வாடும் பெண்மையில், மனசு முழுதும் சருகா கருக மயங்கும் நினைவே மெழுகாய் உருக, ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது, ஓ மனசுல கேட்டு தான் தவிக்குது. பாட்டால புள்ளி வச்சு பார்வையில் கிள்ளி வச்சு பூ போல என்ன சேர்ந்த தேவியே, காத்தோட வந்து வந்து காதோரம் சொன்ன சிந்து கேட்காம போகும் வேறு பாதையே, உன்னோடு வாழ்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராணினா, என்னோட ஆசையெல்லாம் ஏற்றுக்கணும் நீங்கதான், உங்களை தான் எண்ணி எண்ணி இந்த மனு வாடும், கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள கலந்தே வாழ், ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது, ஓ மனசுல கேட்டு தான் தவிக்குது. நீ பாடும் ராகம் வந்து என்ன ஜுர தொட்டதம்மா, நெஞ்சை விட்டு நேசம் பாசம் போகல, பூச்சூடும் வேலை இல்லை முள்ளு பொண்ணு தச்சதும்மா, புன்னாரும் சூடும் காலம் கூடல, நெஞ்சோடு கூடு கட்டி சேர்ந்திருந்தா ஜோடிதான், இப்போது தனித்திருந்து வாடுதுங்க மேன்னிதான், உங்களை தான் எண்ணி எண்ணி இந்த மனு வாடும், கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள கலந்தே வாழ், ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது, ஓ மனசுல கேட்டு தான் தவிக்குது. ஓ சரி, சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு அடி. முன்ன பாட்டுண்டா தம்பி என்னைய கண்டு முரசு மூட்டைக்காரன் அவன் எல்லாம் பயந்து ஓடுவான்பா. பாட்டில் இல்லை, அப்படி உடம்பு ஆளை பார்த்தா மலை மாதிரி. ஓ அது உண்மையான கதை. அவர் வந்து நல்ல ஹைட்டும் உடம்பும் முந்தி இருந்தவர், இப்போ திடீரென்று உடஞ்சி மெலிஞ்சு போய் வயதும் போய் நல்ல வடிவான ஆம்பளை. அந்த நேரம் ஆள் வந்து எனக்கு வந்து சரி, நாங்கள் சின்ன பொடியல், அப்போவே பெரிய ஆக்கள். இதில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது. அது மாதிரி அவர்கிட்ட வந்து இருக்கிறது அந்த குரல்ன்ற ஒன்றை வந்து ஆண்டவன் வந்து கொடுத்துருக்குறான். நல்ல இது அது அவர் அந்த நேரம் பயன்படுத்தி இருந்தால் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம். இப்போயும் ஒன்றும் கெட்டு போயில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல கலைஞன் கண்டிப்பாக. அப்போ நீங்கள் இப்போ சுயமாக ஒரு தொழில் ஒன்று செய்து கொண்டு இருந்தான்னு சொன்னீங்கல்லோ? மீன் வியாபாரம் செஞ்சுக்கிறேன். மீன் வியாபாரம் செய்து கொண்டு இருந்தீங்க. அப்போ ஏன் அதை வந்து நீங்கள் தொடர்ச்சி அப்புறம் வார மீனாங்கனை விற்று கொடுத்தா 400 காசு தருவாங்க. வேற ஒரு ஆள் கொண்டு வர்றத நீங்கள் விற்று கொடுக்குறது 400 காசு தருவாங்க. அந்த மீனை அந்த 400 காசு என்னத்துக்கு இதாகும்? அதில் வந்து அங்கே நான் குடிக்கிறது தானே, குடிக்கிறதுக்கு ஒரு காலை பாதையை குடிச்சிட்டு அங்கே போய் மிச்ச காசு அங்கே கொடுப்பேன். பிறகு பின்னேரம் வருவேன், பின்னேரம் அங்கே வியாபாரம் செய்வேன். நைட் வியாபாரம் இருக்குது. அதில் அப்படியே பொழுத போய்கிட்டு இருந்தேன். இப்போ என்னால் இந்த வருத்தத்தால் காலும் எல்லாம் எடுத்து அதனால் நடக்கிறனால 2 காலையும் வந்து எத்தனை இஞ்சால ஒரு விரல் அங்கால ஒரு விரல் எடுத்திருக்கு. அப்படி நடக்கலை. ஓ 2 சைட்லையும் வந்து 2 கால்லேருந்து விரல் வந்து எடுத்திருக்கணும். ஆனால் வந்து இப்போ அவர் ஒரு பின்னடைவுக்கு காரணம் வந்து குடிக்கிறேன்.
அந்த குடியும் ஒரு காரணம் என்ன? காரணம் ஆரம்பத்தில் நல்லா உழைச்சவர், இது செய்தவர். அப்போ அவர் அந்த பாட்டுகள் இதுகள்லாம் அடித்து இது செய்வார். அப்படி இருந்தும் ஒரு குடிக்கு அடிமையாகிட்டா. இப்போ குடிக்கு எல்லாருமே வந்து இதுதான். ஆனால் ஒரு சிலர் அதுலேருந்து விழிச்செழுந்து கொள்ளுவினோம், ஒரு சிலர் அப்படி அதில் மூழ்கி போயிடுவேன். மூழ்கி போன அப்போ இப்போ என்ன மாதிரி என்ன இப்போ அப்படி குடிக்கிறேன்? எனக்கு நான் அப்படி ஒரு இது இல்லை, குடிக்கிறே இல்லை பெருசாக குடிப்பேன் நான். ஒரு இந்த வருத்தத்துக்கே நீங்கள் குடிக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, தம்பி எல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் பெருசாக நான் இப்போ இல்லை. இப்போ நீங்கள் வந்து வேற ஒரு ஆள் கொண்டு வர்ற மீனை எடுத்து வச்சு விற்கிறீங்க. அதில் வந்து அப்போ நீங்கள் சொந்தமாக ஒரு கொஞ்சம் மீனை வேண்டி அதில் போட்டு செய்கிறேன். எனக்கு காணும் தம்பி, இப்போ 20 கிலோ மீனை கட்டினாலும் ஒரு 3000-4000 ரூபா வரும். 3000-4000 வரும். என்ற செலவு போக வரும். என்ற செலவு ஒரு 1000 ரூபா போனாலும் 3000 ரூபா எனக்கு, ஒரு 2000-3000 ரூபா எனக்கு செலவுக்கு வரும். இது இப்போ என்ன மாதிரின்னு சொன்னான்னா, உங்களோட பாட்டை வந்து முதல்ல ஏற்கனவே பதிவு செய்து போட்டோன்னா தானே. இப்போ அதை பார்த்துட்டு ஒரு அண்ணா வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க, அதில் வந்து நான் பதிவு செய்யக்குள்ளே சொல்லியிருந்தீங்க, தம்பி காலம் மேலாது, நான் ஒரு வருத்தமான நிலப்பாட்டில் இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ ஒரு அண்ணா வந்து தன்னோட பிறந்த தினத்துக்காக ஒரு பணத்தை வந்து தந்திருந்தார். அப்போ அதை உங்களோட முயற்சிக்காக, உங்களோட முன்னேற்றத்துக்காக கொடுத்துட்டு, இப்போ நானும் இப்போ இந்த ஏரியாவில் தர்மபுரத்தில் நான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அதில் ஒரு மாற்றத்தை காட்ட முடியுமா? எனக்கு காட்ட முடியும். நான் குடிய விடுறேன். நான் இந்த 10 கிலோ மீனோ 20 கிலோ மீன் அங்கே கொண்டு சைக்கிள்னாலும் இப்போ 7,000 10 கிலோ மீனை கொண்டு நான் வியாபாரம் செய்கிறேன். என்னென்னு சொன்னால், இராசலிங்கம் நாவேந்தன் சொல்லக்கூடியவர் ஜெர்மனியில் இருந்து 12/6/2024 அவருடைய பிறந்த தினம். 12/6/2024 12ஆம் தேதி போன பிறந்த நாள். அப்போ அந்த பிறந்த நாளில் இப்போ உங்களோட வீடியோவை வந்து பார்த்துட்டு சொன்னார் அந்த அண்ணா வந்து உண்மையிலேயே அவற்ற நிலப்பாடு எப்படின்னு சொல்ல. நான் சொன்னேன், அப்படி தான் குடும்பம் எப்படி இருக்கிறார், நல்ல ஒரு திறமையான ஆள். அதே மாதிரி இப்போ நீங்களும் வரைக்குள்ளே இப்போ இங்கே இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் அவர்கிட்ட வீட்டை போய் அவர்கிட்ட ஏற்றி கொண்டு வரைக்க, வாகனத்தில் ஏற்றிட்டு வரைக்க. அப்போ அவர் சொன்னார், இப்படி ஒரு தனிமையான இடம் இருக்குது, இதில் இருந்து நாங்கள் போய் இந்த வீடியோ பண்ணுவோம்ண்டு. அப்போ நான் வந்து என்னத்தை அச்சப்படுறேன்னு சொன்னால், அண்ணாவுக்கு நான் ஒரு உதவியை செய்துட்டு போக, அண்ணா வந்து குடிச்சு போட்டு ரோட்டில் கிடந்து, இல்லை நாளைக்கு ஏதாவது ஒன்று இல்லைன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் வந்தான் உதவி செய்தான் ஒரு ரோட்டில் கிடக்கிறார் அப்படி என்ற ஒரு நிலப்பாடு கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து உண்மையாகவே உங்களோட வாய்ஸ் எடுத்து போடைக்குள்ள நிறைய பேர் டிக்டாக்ல, இந்த ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் நல்ல சூப்பர் குரல், நல்லா படிக்கிறார், அவற்றை திறமை இருக்குது அவருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்க அவைகளுக்கு தெரியும் தானே. அப்போ திறமை இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்கணும். மக்கள் எல்லாம் நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் எனக்கு அது சந்தோஷம். எனக்கு அப்படி வரதான் ஆசை. எனக்கு நான் சத்தியமாக குடியெல்லாம் எல்லாம் சும்மா இந்த நேற்றுலாம் ஐயோ என்ன சொல்லுவேன், பிச்சைக்காரன் தான். சும்மா சாப்பிட்றவங்க தான் பிச்சைக்காரன் மாதிரி தான் வீட்டு இருக்கிறேன். ஒரு தொழில் இல்லை, ஒன்றும் இல்லை. ஐயோ ஒன்றும் ஒரு சரம் காசு இல்லை கையில் கூட. நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், நான் வந்து இப்போ இந்த அண்ணாவால் தரப்பட்ட ஒரு 50,000 ரூபா பணம் இருக்குது. அண்ணா பிறந்த நாளில் தரப்பட்ட 50,000 ரூபா பணம். இந்த பணத்தை உங்களோட கையில் கொடுத்து நீங்கள் இதை வச்சு என்ன செய்கிறீங்க? உண்மையாகவே இந்த தர்மபுர சந்தை தானே, இந்த தர்மபுர சந்தையில் நீங்கள் மீன் எடுத்து போட்டு தொழில் செய்து உங்களை ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்து காட்டணும். கண்டிப்பாக காட்டுறேன். என்ற சைக்கிள் திருத்தணும். சைக்கிளை திருத்தி என்ன இது டயர் டிப் எடுத்து போகணும், செயின் ஒன்று எடுத்து போகணும். அந்த அன்றைக்கு வந்த சைக்கிள் தானே. இப்போ உண்மையிலேயே நான் இதை தந்து நீங்கள் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுவீங்களா? இந்த 50,000 ரூபாயில் நீங்கள் அங்கே வந்து சந்தையில் இப்போ நீங்கள் சொன்னீங்க வேற ஒரு ஆளுக்கு மீன் எடுத்து கொடுத்து, நான் அதுலேருந்து அவங்க பார்க்குறதுக்கு பட்டறையில் விட்டுட்டு பார்க்குறதுக்கு போயிட்டு காசு கொடுக்குறது. இப்போ அப்படி கொடுக்குறதுல 400-500 வேண்டி கொண்டு வந்து தான் என் வாழ்க்கை வந்து போய்கொண்டு இருக்கேன்னு சொல்லி. அப்போ சொந்தமாகவே நீங்கள் வந்து வர்ற மீனை உங்களோட ஒரு முதலை போட்டு எடுத்து நான் சொல்கிறேன். என்ன கேட்டால், என்கிட்ட காசு இருந்தால் பக்கத்தில் அந்த மீன் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து மலிவாக மற்ற எங்களோட வியாபாரியில் கொடுக்குறாங்க. வியாபாரிக்கு மலிவாக கொடுக்குறாங்க. அவங்க 200, 300, 500 வச்சு விற்கிறாங்க அந்த மீன். டக்குன்னு என்கிட்ட காசு இருந்தால் என்ன செய்வேன்னா, அவங்க தொழிலாளி வரமுன்னா, எங்களோட வியாபாரி வரமுன்னா டக்குன்னு அந்த மீன் நான் எடுத்து நான் பட்டறையில் போட்டுருவேன். செய்வீங்களா? நான் வியாபாரி தானே, வீண் அடிச்சிட மாட்டீங்களா? நான் மீன் அடிக்க மாட்டேன். எந்த காரணத்தை கொண்டு எந்த காரணம் இந்த
இப்போ சுகர்ன்ற வருத்தம் வந்து சீனியால இப்போ சீனியில் இப்போ நீங்கள் சாராயமோ இதோ நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அது டக்குன்னு பெரிய அளவில் வந்து கால் ஃபுல்லாகவே கலட்ட வேண்டி வரும். ஃபுல்லாக கலட்டிட்டா இப்பயே ஒருத்தனும் பார்க்குறான் இல்லை. ஆமாம். அப்போ நீங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே எனக்கு சுகம். ஓ, உங்களை இன்னொரு ஆள் தூக்கி பார்க்குற நிலைமைக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன நடக்கும்? அவுட் தான், அவ்வளோதான், முடிய முடியும். எவ்வளோ இடைஞ்சலாக இருக்கும். ஒரு தானே தூக்கணும் பறிக்கணும் இவனை. அப்போ அந்த நிலைமைக்கு போக விருப்பமா இல்லை நீங்கள் உங்களை நல்லா இருக்கு தான் தம்பி எனக்கு. ஓ, எனக்கு அதுதான் என்ன எனக்கு இப்போ நீங்கள் இதை இப்போ எவ்வளோ வாக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க, உங்களோட திறமைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் இது. இப்போ நீங்கள் அந்த உங்களோட பாட்டை எடுத்து போட்டோன்னே அதை பார்த்துட்டு சரி அந்த அண்ணாக்கு உண்மையிலேயே அந்த அண்ணா கஷ்டம் போலோடக்கு நல்லா பாடுறார், அவருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெர்மனியில் இருக்கிற நாவேந்தன் என்று சொல்லக்கூடியவர் சொல்லியிருந்தார். அப்போ அதுதான் நான் வந்தேன். நான் நல்லா இருக்கணும் அவர். சரியா? ஓ, அவர் சொல்லித்தான் வந்தேன் நான். அப்போ நீங்கள் அவருக்கும் அதே மாதிரி நான் வந்து இந்த உதவியை வழங்கியிருக்கிறேன், இதை வச்சு நீங்கள் மேம்பட்டு வருவீங்களா இருந்தால் இதோட இல்லை, நீங்கள் உண்மையாகவே சொன்ன மாதிரி செய்து காட்டுவீங்களா இருந்தால் இந்த 50,000 ரூபாய்க்குள்ள செய்து காட்டியிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான உதவியை நான் பெற்று தருவேன். செய்வேண்ணா. நான் செய்வேண்ணா. செய்வீங்களா? செய்வேன், நான் செய்வேன். எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மனுஷனை நம்பணும் வாழ்க்கையில். எல்லாரும் எல்லாத்துக்கிட்டையுமே என்னை பற்றி கேளுங்க. என்னை பற்றி எனக்கு களவு பொய்யா அது இல்லை. அதால உங்களை எனக்கு குடிப்பான் அவ்வளோதான், வேற ஒரு கதை இல்லை. அதையும் புரியுறேண்ணா. இந்த கால் முழுமையாக கலட்டிடுவாங்க. கட்டுவாங்க. அதையும் பார்க்குறாங்க. இப்போ 2 விரலோட நிற்கிது. கண்டிப்பாக ஃபுல்லாக கலட்ட என்ன சுகர் அளவு கூடிடும். சாராயம் என்னத்தை வச்சு வடிக்கிறாங்க? சீனியை வச்சு. முழுக்க சீனி 25 கிலோ சீனியை போட்டாச்சு, தண்ணியை ஊற்றியாச்சு, வட்டையை குளத்தில் இறங்கி வெள்ளை போடுறாங்க, பின்னேரம் 3 ஈஸ்ட்டை போட்டால் பின்னேரம் அடிக்கிறாங்க. ஓ, 3 ஈஸ்ட்டை போட்டாச்சு, பின்னேரம் இழுத்து சாமான் வந்து கைக்கு வரும். அப்போ அதை வண்டி குடிக்கிற எல்லாருக்குமே கூடுதலாக ஆயுள் வந்து குறைவாக இருக்குது. எங்களோட பகுதியில் வந்து பார்த்து நீங்கள் 50, 55, 60 வயதுக்கு மேலே யாரும் இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னால் இதுவே வெளிநாடுகளில் 70, 75, 80 வயது 90 வயது வரையும் இருக்கிறாங்க. ஓ, அப்போ காரணம் அடிப்படை இந்த கசிப்பும் உண்டு. அப்போ எல்லாத்தையுமே நாம் வந்து முழுமையாக இப்போ இதை பற்றி நான் வந்து விரிவாக இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அண்ணா வந்து எனக்கு இல்லை, அவர் வந்து அதில் வாழ்க்கையில் முன்னுக்கு வராட்டியும் பிரச்சனை இல்லை, ஆனால் கொடுத்து பார்ப்போம், அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம். அவர் முன்னேற்றமா இல்லையா? ஓ, அதான் அர்த்தம். ஓ, நாவேந்தன் என்று சொல்லக்கூடியவர், இராசலிங்கம் நாவேந்தன் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த பிறந்த தினத்தில் தரப்பட்ட உங்களோட பாட்டை பார்த்து அவருக்கு அந்த அண்ணாவுக்கு வந்து உண்மையிலேயே கஷ்டம், நீங்கள் அந்த அண்ணாவுக்கு உதவி செய்யலை, நீங்கள் இந்த உதவியை அவருக்கு வந்து செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ நானும் வந்து பார்க்க நீங்கள் நான் வந்து நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லல வரைக்க சொல்லல. ஏனெண்டா உங்களோட நல்ல படம். அப்போ நீங்கள் நான் வந்து ஒன்று கேட்க நீங்கள் கேட்டீங்க, நான் இப்படி தான் மீன் வியாபாரம் செய்கிறேன், இது செய்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு உதவி ஒன்று செய்யுங்க அப்போன்னு. அப்போ அதைத்தான் நானும் வந்து விரும்புகிறேன். உண்மையிலேயே இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இப்போ இருக்கிற மாதிரியே இருந்து கொண்டு உங்களோட சைக்கிள் பிரதானமாக திருத்த வேண்டியது. அடுத்தது இந்த காசை வச்சுக்கொண்டு சந்தைக்குள்ளே இறங்கி எடுத்து மீன் எடுத்து வியாபாரம் பண்ணி இப்போ அங்கே மிஞ்சி போச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு இந்த தர்மபுரத்தில் வாழ்ந்துருக்கிறீங்க, நிறைய பேரை தெரியும், கொண்டு வந்தே வீடுகளில் கதைச்சி கொடுத்துட்டு போகலாம். அப்போ அது உங்களோட திறமை. இவ்வளோ காலம் இந்த தொழிலை செய்திருக்கிறீங்க, செய்யுங்க. இப்போ நீங்கள் உங்களோட வீடியோ இந்த பாட்டுகளை வந்து போடுறோம், உங்களுக்கு யாராவது இதை விட முன் வந்து உதவி செய்தால் கூட அந்த உதவியை பெற்று வேறு யாருக்கும் கொடுக்குறதா இல்லை உங்களுக்கு தர்றதான்றதை நீங்கள் இந்த பணத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. இதை நீங்கள் வேஸ்ட் ஆக்கிட்டு வீணாக்கிட்டு எந்த இதுவும் இல்லாமல் இல்லை அண்ணா குடிச்சிட்டு இருக்கிறாருன்ற யாராவது எடுத்து எனக்கு கால் பண்ணி சொன்னாலோ இல்லை அண்ணா இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் சொல்லாத அளவுக்கு எவ்வளோ சரி நான் சொல்லக்கூடாது, நான் என்னையை பற்றி நானே சொல்லக்கூடாது, நீங்களே பார்த்துக்கலாங்க. ஓ, நான் உங்களை நம்புகிறேன். அதால் வந்து இந்த உதவியை வந்து நான் உங்களுக்கு வந்து வழங்குறேன். என்னென்னா இப்போ என்னோட உதவி பெற்று நீங்கள் ஒரு நல்லா வந்தால் அது எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமாகவே இன்னும் உங்களுக்கு நிறைய உதவியை வந்து பெற்று தருவேன். அப்போ நீங்கள் இந்த வாய்ப்பு இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தி சரியாக பிடிச்சி போயிடணும். அப்போ இருந்துட்டு உங்களோட இசை கச்சேரி இசை நிகழ்வுகளை வந்து நான் மாதத்தில் ஒருக்கா பதிவு செய்வேன். இப்போ பதிவு செய்வேன். அப்போ உங்களோட திறமையை இந்த உலகமும் வந்து பார்க்கும். அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி நானும் வாழணும். ஓ, வாழணும். உங்களோட தகமையை நீங்கள் இது செய்து வரணும். அப்போ இதுக்கு முதல் கட்டமாக வந்து உங்களுக்கு ஊக்குவிப்பு பணமாக வந்து உங்களோட திறமைக்கு அங்கீகாரம், அதாவது திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். உங்களோட பாட்டு உங்களோட குரல் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற விதமாக தான் இந்த அண்ணா வந்து இந்த உதவி செய்தது. அப்போ இன்னும் நீங்கள் நல்ல இதில் நல்ல தொழில் செய்து இதாக செயல்படுவீங்களா இருந்தால் உங்களுக்கு பெரிய அளவிலான உதவியை நான் பெற்று தருவேன். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்பயும் பாருங்கள், என் வீட்டை வாங்க, என்னையை பற்றி யாரும் தப்பாக காய்ச்சா ஊருக்குள்ளேயே இருந்துடும். இல்லை கதைக்க மாட்டாங்க. நீங்கள் நல்ல மாதிரி எனக்கு வாழ்கிறேன், நான் வாழ்ந்து காட்டுறேன். யாரோடையும் சொல்லலாம், கடவுள் தான், வேறு யாரும் எதுவும் இல்லை, கடவுள் இது
கடவுள்கிட்ட இதுதான் இதுவும் உங்களுக்கு ஒரு கடவுள்கிட்ட அதில் வந்தது பிளான் பண்ணி சந்திக்கல திடீரென்று சந்திச்சேன் நாங்கள் சந்திச்சோம் இது உங்களுடைய பாடுற இப்போ இதாத்த வரையில் உங்களோட திறமையால் வந்தது என்னத்தால் வந்தது திறமையால் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பாடக்கூடிய அந்த குரல் அதை பார்த்து ரசித்து அதுக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த குரலையும் நல்லா ஆக்கணுமெண்டா நீங்கள் வந்து என்ற ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும் ஆரோக்கியமான நல்ல சாப்பாடு வந்து சாப்பிடணும் சுபர்த்தத்துலேருந்து மூளை வரணும் இன்னும் நல்லா பாடுவீங்க இன்னும் உங்களை வந்து நிறைய மக்கள் விரும்பினோம் நிறைய மக்கள் இது செய்யணும் அப்போ நீங்கள் தம்பி இந்த டை அடிச்சு விட்ட மியூசிக் டை அடித்து எங்களை எப்போவுமே கண்ணாடியில் போய் பார்த்தா எங்களை நாங்கள் முதல் ரசிக்கணும் ரசித்தா தான் மற்றவனங்களை ரசிப்பான் சரியா அதெல்லாம் செய்யுங்க சந்தோஷமாக செய்யுங்க நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுருங்க மக்கள் எல்லாம் உங்களை விரும்புகிறாங்க அவருக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருக்கணும் இனி உங்களோட பொசிஷனை நீங்கள் ஒரு நல்ல ஒரு இதில் வச்சுருக்கணும் இதை வச்சு நீங்கள் தொழில் செய்து காட்டணும் நான் இதை தந்து போட்டு உங்களை அவதானிக்க போகிறோம் அவதானிச்சு நீங்கள் இதில் இருந்து மேம்பட்டு வரைக்குள்ள இதில் எவ்வளோ பணம் இருக்குன்ற ஒரு கண்ணுங்க நீங்கள் எண்ணிட்டீங்க எண்ணி ஒரு கவுரி உறுதி செய்து கொள்ளுங்க நான் உண்டு ஒன்று மிஸ் ஆகிட்டு எண்ணிக்கலை பிள்ளை ஆகிட்டு சரி விடுங்க கொண்டாங்க நான் தரேன் சரியா 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 20 1 2 3 4 5 6 7 8 9 10 30 5 10 சாரி 1 2 3 4 5 6 7 8 9 10 40 1 2 3 4 5 6 7 8 9 10 50 ஓகே அப்போ 50,000 ரூபா பணம் இந்த 50,000 ரூபா பணத்தை வழங்கிய நாவேந்தன் ராசலிங்கம் நாவேந்தன் என்று சொல்லக்கூடிய ஜெர்மனியில் இருக்கிற அண்ணாக்கு வந்து இந்த இதுதான் அவர்கிட்ட படம் அவருக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க 100 ஆண்டு காலம் வாழ அண்ணா வந்து வாழ்த்துறார் உண்மையிலேயே அவர் வந்து ஒரு எதிர்பார்க்காத விஷயம் அவர் இதை எதிர்பார்க்கவும் இல்லை நான் அந்த வீடியோ எடுத்து போட்டோன்னே அந்த அண்ணாட வீடியோவை பார்த்து உண்மையில் நிறைய உறவுகள் வந்து அவருக்கு வந்து பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தெரிவித்து இருந்துச்சுன்னா அதே மாதிரி அவரும் வந்து ஒரு தொழில் செய்கிறார் அப்போ அந்த தொழிலை மேம்படுத்துகிற விதமாக அவர்கிட்ட திறமைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் இதைத்தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது அப்போ அவரை வந்து விரும்புகிற உலகம் இருக்குது அவர் மாற்றி காட்டுவார் மாறுவார் அவர் மாறிட்டார் என்று சொன்னால் அவருடைய மாறிட்டேன் நிகழ்ச்சி வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக என்னுடைய பக்கத்தில் வந்து வரும் வந்துட்டு சரியா வந்து கொண்டு இருக்கும் அப்போ என்ன படியல் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறது வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அப்பா என்னடா பண்ணி அவங்க எல்லாம் பார்த்து சந்தையில் நேற்று வச்சு என்ன இப்படி எல்லாம் பாடி இருக்கிற அப்படின்ட்டு பெரிய அவங்கெல்லாம் சொன்னாங்க சரி ஏதோ எடுத்தாங்க போட்டிருக்குறாங்க அவர் வாரன்னு சொன்னார் அப்படின்னு நான் சும்மா சோட்டாங்க பிறகு கொஞ்சம் இதாக தான் இருந்தேன் கொஞ்சம் என்னடாப்பா அங்கே போவோம்மா காற்று நான் விட்டு போவோம்மாங்கிறதுக்கு வெளில நான் அங்கேருந்து வர ஐயோ பக்கத்து வீட்டு பிள்ளை விஜி அந்த பிள்ளை வசன நில்லுங்க வசனே இப்படி ஒரு தங்கச்சி வந்து உங்களை அன்றைக்கு இதில் வந்தாங்க வந்து தேடிட்டு போனாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த நம்பர்லாம் கொடுத்து போனாங்க அப்படின்னு போய் எடுங்க அப்படின்னா எடுத்து பார்த்தா இது வரல பிறகு வீட்டை போய் எடுத்தேன் இல்லை நான் தான் சொன்னேன் அப்படி எங்கே போயிருவீங்கன்றதுக்காக நிற்க சொல்லுங்க இன்றைக்கி அவரை வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே சந்தோஷம் நல்லா பாடியிருந்தீங்க ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விதமாக நல்ல ஒரு குத்துப்பாட்டு ஏதாவது நோமலான்னு கொடுத்து விட இல்லாதா படிப்போம் ஏதாவது உண்டு அடிக்க வேண்டி என்னை விட்டு தென்றல் கொஞ்சம் தள்ளி சென்றது எல்லாம் பஞ்சு முட்டை முள்ள போல குத்துகின்றது நெஞ்சுக்குள்ள ரத்தினங்கள் சுத்துகின்றது இல்ல தூக்கம் கட்டு மத்தளங்கள் கொட்டுகின்றது அன்பே உன் முந்தான சாரல் மலையா உன் பாத குத்தால சாரல் மலையா அன்பே உன் ராஜாங்கம் எந்த மடியா நீ மீக்கும் பொன்வீன எந்த நீடையா உலக அதிசயத்தில் ஒன்று கூடிய நம் காதல்தான் சும்மா ஒரு இதாக படித்தேன் நல்ல பாட்டா நல்ல சூப்பர் எழுவன்
ஒரு பாட்டு நல்ல பாட்டு இருக்கு வர மாட்டேங்குது. இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. நல்ல பாட்டுப்பா. ஒரு பொழுதும் ஓராட்டம் சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். மணி பாட்டு வாய்ஸுக்கு செட் ஆகுது இளையராஜா. ஆமா இளையராஜா தான். பூத்து பூத்து குலுங்குது பூவு, அதை பார்த்து பார்த்து மனசுக்குள் நோவு. மத்தலந்தான் புத்தம் புது குத்தலந்தான், புது மச்சான் வந்தான் ஓ. பூத்து பூத்து குலுங்குதடி பூவு, உன்னை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு. வைக்காத செந்தூரந்தான் ஜீவன உன்னோடுன்னா, இப்போது நீ தந்தால் என்ன முத்தாரந்தான். வண்டாடும் கண்ணோரந்தான் வஞ்சையிலம் பெண்ணோடுதான், வந்தேன் நம்ம கொண்டாடத்தான் என் நேரந்தான். முட்டானது இளமேனி மேனி தொட்டாடுது இளமானே, பார்த்தா உட சில்லு சிலுக்குது பார்வை பட கிளு கிளங்குது வா 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 மாமா. பூத்து பூத்து குலுங்குதடி பூவு, உன்னை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு. பட்டோடு பொன்னாடதான் பத்தமன ஒன்னோடுனா, எட்டாமலே தலாடுது. வண்டாடும் கண்ணோரந்தான் பஞ்சையிலம் பெண்ணோடுதான், வந்தேன் நம்ம கொண்டாடத்தான் என் நேரந்தான். முட்டானது இளமேனி மேனி தொட்டாடுது இளமானே, வானம் உட சில்லு சில்லுத்திட மேகம் ஒரு குடை பிடித்திட வா 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 மாமா. பூத்து பூத்து கொள்ளுங்குதடி பூவு, உன்னை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு. மத்தலந்தான் புத்தம் புது குத்தலந்தான், புது மச்சான் வந்தான் ஓ. பூத்து பூத்து குலுங்குதடி பூவு, உன்னை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையா இருந்தது. அந்த பாட்டை பாடியும் பாருங்க அவ்வளவு பணம் அனுப்பியிருக்காரு அவர் அங்கிருந்துன்னு. உண்மையாவே அதை பார்த்து ரசிச்சு அது மாதிரி நாம் பாடணும். அதோட இன்னும் குரல் இழுக்கணும், இன்னும் நல்லா பாடணும், இன்னும் உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கணும். சரியா? சரி, கண்டிப்பா நல்லபடியா சாப்பிடுங்க. அடுத்த இதை விட அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும். வேண்டாம் நீங்க வவுனியா போனா நல்ல இளையராஜா பாட்டு புத்தகம் தான் வைத்து வரீங்களா? இளையராஜா பாட்டு புத்தகம் கண்டிப்பா தேவை எனக்கு. நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு ஒன்று செய்கிறேன். சரியா? நான் படிப்பேன் பாடேன்டா, புத்தகம் படிச்சேன்னு சொன்னா குரல் இழுப்பேன் சொல்லி வரலண்ணா நல்லபடியாக படிப்பேன். நான் நம்பிக்கை இருக்கு தான், நம்பிக்கை இருக்கு. ரைட். அப்போ நீங்கள் முதல் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நல்ல ஒரு தொழில் ஒன்றை செஞ்சுருக்கிறேன். செய்து உங்களை வந்து சாப்பாட்டாலையும் இதாலையும் உங்களை கொஞ்சம் தேட்டுறீங்க, உடலாலையும் நல்ல பழக்க வழக்கத்துக்குள்ள வந்து தேட்டி. என்னென்னு சொன்னால் இப்போ உங்களை வந்து வித்தியாசமாக பார்க்க வலிக்கிட்டாங்க. நல்லா பாடக்கூடிய ஒரு அண்ணன், ஒரு பாடகர். எங்கே போனாலுமே கேட்பாங்க, ஒரு 2 லைன் படித்து காட்டுங்கன்னா திராகாத்திரமாக இருக்கணும். நீங்களும் அப்படிதான் சந்தையில் வந்தால் கூட சொன்னேன் ஒரு குரான் இல்லைங்க அப்படின்னு இழுத்து விடுங்க. வேகந்தான் சிந்து மோகந்தான் தாகத்தில் நாளைக்கு ஆனந்தம் கான். அம்மா இந்த 100 ரூபா இந்த வச்சுக்கடா, அப்படியே தண்ணி ஏறா, இந்தாடா இதை வேண்டிக்க அப்படின்னு சாப்பிட்றா அப்படின்னு தருவானுங்க. கடை இந்த நம்பிக்கை செஞ்சுருக்குறீங்க. நான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கு கூட நான் இன்றைக்கு வரணும்னு நினச்சிக்கிறேன். வீட்டை வரணும்னு நினச்சிக்கிறேன். கார்த்திகனோட பேரை கேட்டு அதில் கேட்ட இப்பயும் எனக்கு தகவல் கிடச்சிது.
தவள் கிடச்சிது வாரத்துக்கு மாறி இல்லாமல் இப்போ தான் அந்த சைக்கிள் அதான் எனக்கு வந்து ஒரு கவலை. இப்போ நீங்கள் கால் இயலாத ஒரு நேரத்தில் இதில் வந்து இருந்தீங்க, அப்போ உங்களுக்கு வந்து எதுவும் செய்யாமல் போயிட்டேன், ஒன்றும் செய்யாமல் போயிட்டோன்னா அதே மாதிரி அந்த அன்னையும் வந்து சொல்லியிருந்தார். அவர்கிட்ட பாட்டை வந்து பார்த்தனான், அவரை வந்து ஊக்குவீங்க, அவருக்கு வந்து ஒரு உதவி ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ இந்த உதவியை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் நல்லா வந்தீங்கன்னா நான் அடுத்த பதிவு கொண்டு அண்ணா வந்து இப்போ இப்படி தொழில் செய்து இப்படி செய்து கொண்டு இருக்கிறாருண்டா காசு கையில் இருந்து ஒரு சும்மா அப்படி பார்த்துருக்கேன் 4 செலவை செய்துட்டு போயிடலாம். ஆனால் அதை வச்சு தொழில் பண்ணணும். கண்டிப்பாக இந்த காசை பல மடங்காக மாற்றி காட்டினீங்கன்னு சொன்னால் காத்தி இதை வச்சு நான் இவ்வளோ உழைச்சிருக்கிறேன், இவ்வளோ செய்து கொண்டு இருக்கிறேன் ஒரு நீங்கள் எனக்கு தகவல் நிரூபிப்பீங்களா? நான் அதே ஒரு சாம்பிளை எடுத்து காட்டி உங்களுக்கு இதை விட இன்னும் ஓகே ஓகே. அப்போ நான் காத்தி ஆனால் உங்களான நான் எதிர்பார்த்துக்கிறேன் உங்களை சந்திக்கணும். அவையோ என்ன குறுக்க என்னமோ சொல்லுவாங்களே பழமொழி உண்டு, என்னமோ போன தெய்வம் குறுக்க வந்து சந்திச்ச மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சந்திச்சு என்னை கூப்பிட்டு நிப்பாட்டிங்க பார்த்தீங்களா? நிப்பாட்டிங்க கும்பிட தெய்வம் குறுக்க அது வந்து என்ன இதுக்கு என்னத்துக்கு கிடைச்சேன். இப்போ நீங்கள் வந்து கடந்து போய்க்கல உங்களை வந்து உங்களோட பாட்டை நான் ரசிச்சுட்டு ரைட்டு இதில் போகிறார் அவரை வச்சு பாட்டை ஒன்று எடுத்து போடுவோம் அப்படின்னு டக்குன்னு மறைச்சேன். அது உங்களோட திறமைக்கு கிடைக்கிற அங்கீகாரம். அந்த திறமையை வளர்த்து கொள்ளுங்க, அதை இன்னும் நல்ல இதாக்கி கொண்டு வாங்க. வரைக்குள்ள உங்களுக்கு போகிற டிவி நிகழ்ச்சியெல்லாம் கூட பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் முழுக்க இதை என்னத்துக்கு பயன்படுத்த போகிறீங்க? வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு தான் பயன்படுத்த போகிறீங்க. 5000 எடுத்தால் அதில் ஒரு 2000-3000 இருக்கணும். 5000 நான் படுத்துட்டேன்டா, அதில் 2000-3000 எனக்கு லாபம் இருக்கணும். அப்படி உங்களோட தொழில் உங்களுக்கு வந்து இது உங்களை நம்பி தர்றதுக்கு ஆக்கள் முன் வரையில. ஆனால் இப்படி ஒருத்தர் வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கக்குள்ள நீங்கள் அதை வச்சுக்கொண்டு உங்களோட நம்பர் இருக்கு தானே விட்டு நான் அதுக்கு நான் எடுத்து காட்டிக்கொள்வேன். ரைட், மேம்பட்டு வாங்க. அப்போ நாங்கள் வந்து மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் DK கார்த்திக். நீங்கள் வசந்தன். வசந்தன் அண்ணா வந்து எல்லோருக்கும் வணக்கம். வசந்தன் என்ற அண்ணா வந்து அடுத்த பதிவை பிறகு சந்திப்போம். சந்தோஷம். இதுல இருந்து நல்லா வருவீங்க தானே? நலமாக வருவேன். வாழ்த்துக்கள். நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்றோம். ஓகே தம்பி.